ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவை முழுசாக பாருங்கள். நான் லோகேஷ், பைக் டெக்னீஷியன். இது BS6 ஸ்ப்ளெண்டர். ரன்னிங்கில் போக போக இன்ஜினோட நாய்ஸ் மாறிடுச்சு அப்படின்றது தான் கம்ப்ளைண்ட்டு. கஸ்டமர் நம்மகிட்ட சொன்னார். இன்ஜின் ஆயில் அடிக்கடி காலியாக இருந்திருக்கு. அதை அப்படியே டாப் அப் பண்ணி ஓட்டி இருந்திருக்காரு. ரீசெண்டாக கவனிக்காமல் விட்டுருக்காரு. மொத்த ஆயிலும் ட்ரை ஆகிருக்கு. மேக்னெட்டை கலட்டின பின்னாடி தான் தெரியுது இது வந்து முதல் டைம் வந்த கம்ப்ளைண்ட் இல்லை, ஏற்கனவே இந்த மாதிரி நிறைய டைம் ஆகிருக்கு அப்படின்றது. பிரச்சனை என்னென்னா, இன்ஜின் ஆயில் காலி ஆகிருக்கு. அப்போ டைமிங் செயினுக்கான லூப்ரிகேஷன் கிடையாது. இதனால் டைமிங் செயின் தேஞ்சி சவுண்டே மாறி இருக்குது. நான் கஸ்டமர்கிட்ட எவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணி சொன்னேன், இன்ஜினை டோட்டலாக தான் வேலை செஞ்சாகணும், ஆயில் ட்ரை ஆகக்கூடாது. ஆனால் அவர் எப்படி முன்ன ஒரு மெக்கானிக்கை கன்வின்ஸ் பண்ணாரோ அதே மாதிரி என்னவோ கன்வின்ஸ் பண்ணிட்டாரு. பணம் இல்லை, நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி கொடுங்க, நான் ஆயிலை டாப் அப் பண்ணி ஓட்டிக்கிறேன் அப்படின்னு சொன்னார். ஆனால் முன்ன வேலை செஞ்ச மெக்கானிக் அவரோட கஷ்டத்தை முழுசாக உணர்ந்திருப்பார் போல். ஏன் அப்படி சொல்கிறான்னா, அந்த ரெட் மார்க்குள்ள ஒரு பிளாஸ்டிக் தெரியுதா ஒயிட் கலரில், அது வந்துட்டு டென்ஷனர் ரப்பரே கிடையாது, அது வந்து ஒரு பிளாஸ்டிக். அது என்ன பிளாஸ்டிக் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதே ஸ்ப்ளெண்டரில் ஃப்ரண்ட் வீலில் வர்ற மீட்டரோட கியர் வீல், அதை டேமேஜ் பண்ணி அந்த புஷ்ராட் மேலே டென்ஷனுக்காக வச்சுருக்காரு. ஆனால் இது கரெக்டான சொல்யூஷன் கிடையாது. இன்ஜின் ஓவராக ஹீட் ஆகும்போது அந்த பிளாஸ்டிக் உருகி இன்ஜின் ஸ்டக் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் நாம் அதுக்கு உண்டான ஒரிஜினல் ரப்பரை அந்த புஷ்ராட்டில் போட போகிறோம். அது மட்டும் இல்லாமல் பழைய டைமிங் செயின் கிட்ட எடுத்துகிட்டு புது டைமிங் செயின் கிட்ட ஒரிஜினலை வாங்கி போட போகிறோம். அந்த கிட்டில் என்னென்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, டென்ஷனர் ரோலர் அசம்பிள், ஆயில் பம்ப் ரோலர், போர் ரோலர், டென்ஷனர் ரப்பர், டென்ஷனர் ஸ்ப்ரிங், கேம் சாஃப்ட் ஸ்ப்ராக்கெட், டைமிங் செயின், அதுக்குண்டான பேக்கிங் மொத்தத்தையும் அசம்பிள் பண்ணிட்டு ஆயில் ஊற்றி வண்டி டெலிவரி பண்ணிட்டோம். உங்கள் விலை மதிப்பில்லாத அந்த நேரத்தை என் வீடியோவை பார்க்க செலவழிச்சதுக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.